உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சிறுமிகள் 14 வயசுல இருந்து 15, 16, 17 வயசு சின்ன சின்ன பெண் குழந்தைகளை கடத்தி மிகப்பெரிய ஒரு பாம் ஐலாண்ட், கடலுக்கு நடுவுல லட்சக்கணக்கான மரங்களால சூழப்பட்ட டிஜி லாக்கர்லாம் இருக்கக்கூடிய பெரிய சேஃப்டி, வேற யாருமே வெளியாட்கள் உள்ள போக முடியாது. அங்க கொண்டு போய் இந்த குழந்தைங்களை வச்சு காசு கொடுத்து மிரட்டி ட்ரைனிங் கொடுத்து மசாஜ் செக்ஸ் மாஃபியா நடத்தப்பட்டிருக்கு. யாருக்காக அப்படின்னா நடுத்தர மற்றும் வயதான ஆண்கள், அதிகாரம் புகழ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. இது நடந்தது உலக வல்லரசு நாடான அமெரிக்கால. இந்த வேலையை செஞ்சது கணக்கு டீச்சரா தன் வாழ்க்கையை தொடங்கின பாலியல் தரகர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். 20 வருஷமா நடந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குற்ற வழக்குல கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அமெரிக்க நீதித்துறை இணையதளத்துல அதிகாரப்பூர்வமா கிட்டத்தட்ட 95,000க்கும் மேல போட்டோஸ், வீடியோஸ், மெசேஜ், பேங்க் பாஸ்போர்ட், நிறைய ட்ரக்ஸ் பாட்டில், பஞ்ச் ஆஃப் பாஸ்போர்ட், ஃப்ளைட் டிக்கெட்ஸ், இமெயிலையும் ஃபோன்லையும் கிடைச்ச மெசேஜ் சாட் ஹிஸ்டரி, இந்த எல்லா ஆதாரங்களும் அமெரிக்காவை மட்டும் இல்லைங்க, உலக நாடுகளையே அதிர வச்சிருக்கு. உலகம் முழுக்க மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. சின்ன சின்ன பெண் குழந்தைகளை வச்சு பெரிய ஆளுமைகள் என்ன பண்றாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான். பீஸா ஆர்டர் பண்ற மாதிரி ஹைட்டு, வெயிட்டு, மெஷர்மெண்ட்னு பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸை போட்டு $1000 மசாஜ் பண்றதுனா $200, $100ன்னு பொண்ணுங்களை விலை பேசியிருக்காங்க. பாலியல் தரகர் எப்ஸ்டீனோட நட்பு வளையத்துல இருந்த பிரபலங்களோட போட்டோகிராஃப்ஸ் இவங்க கூட நின்று போட்டோ எடுத்திருக்காங்கன்னு நமக்கே அதிர்ச்சி ஆகுது. மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் பில் கேட்ஸ், அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் பில் கிளின்டன், அமெரிக்காவோட இன்றைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், மிகப்பெரிய ஹாலிவுட் ஆக்டர் லியோனார்டோ டிகாப்ரியோ, இது ஏன் பிரிட்டன் அரச குடும்பத்தை சேர்ந்த ராஜாவோட தம்பி ஆண்ட்ரூஸ், கூகுளோட கோஃபவுண்டர், பில் கிளின்டனோட வேலை செஞ்சவங்க, டொனால்ட் ட்ரம்போட அட்வைசர், சிஐஏயோட டைரக்டர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட், எல்லாமே பெரிய 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 ஆளுங்க. இதுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற போட்டோ பெண்களோட உடல்ல, அதாவது முதுகு, கழுத்து, கை, காலில் பிளாக் இங்கால எழுதப்பட்ட வாசகங்கள். இந்த போட்டோகிராஃப்ஸ்ல பின்னாடி லோலிட்டான்ற ஒரு புக்கும் தெரியுது. இந்த லோலிட்டா புக் 1955 விளாடிமிர் அப்படிங்கிறவர் எழுதி மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு புத்தகம். இந்த நாவல்ல சொல்லப்பட்டது, வயசான ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து அந்த பெண் குழந்தைகிட்ட தன்னோட செக்ஷுவல் டிசைரை தீர்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தது. ரொம்ப கொடூரமாகவும் ஆபாசமாகவும் இருந்த அந்த நாவல் முதல் 3 வருடங்கள்ல விற்பனையில வெளுத்து வாங்கிச்சு, சர்ச்சையை போலவே. ஆனா 1958க்கு அப்புறமா பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த புத்தகம் மிக ஆபத்தான புத்தகம்னு பல நாடுகள்ல இதோட சர்க்குலேஷனையே ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா குழந்தைங்களை கடத்துறது, அதை செக்ஷுவல் டிசைருக்காக பயன்படுத்துறது மாதிரியான விஷயங்கள் சமூகத்துல பேசப்படக்கூடாது, படிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனாலும் இந்த லோலிட்டா புத்தகம் 20th செஞ்சுரியில ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது. 1955 சர்ச்சையான லோலிட்டா புத்தகத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் இந்த பெண்களோட உடல்ல எழுதப்பட்ட வாக்கியங்கள். 2000 இது நடந்திருக்கு. இந்த போட்டோகிராஃப்ஸும் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. எப்ஸ்டீனோட இடத்துல இருந்து நிறைய ட்ரக்ஸ் பாட்டில்ஸும் கிடைச்சிருக்கு. ஃபீனக்ஸோபைரிடின், அல்ப்ரசோலம், லித்தியம், அதாவது பெண்களை தூங்க வைக்கிறதுக்கும், அவங்க கத்தி ஏன் எங்களை இங்கே அடைச்சி வச்சிருக்க, எங்களை விடு அப்படின்னு சொன்னால் அவங்கள தூங்க வைக்கிறதுக்கான தூக்க மாத்திரைகளோ, அவங்களுக்கு ஏதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தால், பெயின் இருந்தால் அதுக்கு அனால்ஜெசிக் மாதிரியும் இது செயல்படும். அதுக்கான மெடிகேஷன்ஸும் அவன் பயன்படுத்தி இருக்கான் அப்படிங்கிற ஃபோட்டோ ஆதாரம் கிடைச்சிருக்கு. சினிமாவையே மிஞ்சிற, கற்பனையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு சிறை தீவுல நடந்த செக்ஸ் மாஃபியா ஸ்கேம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இவ்வளோ பெரிய பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாரு, அவனை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அவன் என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத, அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போ தொடர்ந்து US, UKல பல டிவி சேனல்கள்லையும் யூடியூப்லையும் இன்டர்வியூவாக கொடுத்துட்டு வராங்க. முன் வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ 14, 15 வயசுல குழந்தைங்களா இருந்த அந்த பெண்கள் இப்போ அவங்களோட 30+ இருக்காங்க. அவங்க அடுத்த தலைமுறை குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விட்டு பல இன்டர்வியூஸ் கொடுத்து தங்களுடைய கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்களுடைய தைரியத்துக்கு ஒரு சல்யூட். இவ்வளவு குற்றங்களை இந்த எப்ஸ்டீன் எதுக்காக பண்ணா, யாருக்காக பண்ணா? அவன் பணம் சம்பாதிச்சுக்கிறதுக்காகவா, பெரிய பிசினஸ்மேன் ஆகணும்னா, இல்ல உலக வல்லரசு நாடான அமெரிக்காவிலே இருந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை தைரியமா செஞ்ச எப்ஸ்டீன் ஒரு நாட்டுக்கு ஆதரவா ஆண்களை இந்த பாலியல் குற்றத்துல இழுத்து அந்த போட்டோகிராஃப்ஸ், வீடியோஸை வச்சு மிரட்டி இன்னொரு நாட்டுக்கான அரசியல் காரணங்களை சாதிக்கிறதுக்கா? எப்ஸ்டீன் ஒரு பாலியல் தரகர், பாலியல் குற்றவாளி அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பிளாக்மெயிலரா? யார் இந்த எப்ஸ்டீன்னு பார்த்தா அவன் டிகிரி கூட படிக்கல, ஆனா போய் சொல்லி ஒரு நிறுவனத்துல கணக்கு டீச்சரா வேலை பார்த்திருக்கான்.
அப்புறம் அவன் டிகிரி படிக்கல அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவனை அந்த வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதா பிசினஸ் பண்றான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா மிகப்பெரிய பிசினஸ் மேனா மாறுறான். எப்படின்னா, உலகத்திலே பெரிய யூனிவர்சிட்டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட $7 மில்லியன் வரைக்கும் டொனேஷனே கொடுக்குறான். எப்ஸ்டீனோட வாழ்க்கையில அவனுக்கு கூடவே இருந்து பல தரகர் வேலையை பார்க்க உதவி பண்ணது கிஸ்லின் மேக்ஸ்வெல்ங்கிற ஒரு பெண். எப்ஸ்டீனோட காதலி கேர்ள் ஃப்ரெண்ட். எப்ஸ்டீனுக்கு மசாஜ் செக்ஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அதையே தன் பிசினஸோட அஸ்திவாரமா அமைச்சு பெண் குழந்தைகளை கடத்தி இந்த வேலையில ஈடுபடுத்தணும்னு முடிவு பண்ணி அதுக்கு தான் தன் கூடவே மேக்ஸ்வெல்ன்ற காதலியவும் வச்சிருக்கான். இவங்க பெண்கள் எல்லாம் எப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னா, மாடலிங் பண்ணணும், ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ள போகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு வர பெண்களை நிறைய கஃபேல போய் குறி வச்சு அந்த பெண்கள்கிட்ட பேசி பழகுறாங்க. பண தேவை இருக்கக்கூடிய அழகான பெண்கள், அதாவது படிச்சுட்டே பார்ட் டைம்ல வேலை பார்ப்பாங்க, பணம் வேணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி பெண்களையும் மாடலிங், ஃபேஷன், சினிமா எப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பெண்களையும் குறி வச்சு பிடிக்கிறது தான் இவங்களோட முக்கிய வேலை. அரை மணி நேரம் மசாஜ் பண்ணாக்கா $100 $200 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் இவங்க வைக்கக்கூடிய பொறி. எப்ஸ்டீனுக்கு கீழே மேக்ஸ்வெலுக்கு கீழே நிறைய ஏஜென்ட் மாதிரி இருந்திருக்காங்க. சின்ன சின்ன பெண் குழந்தைகளை சட்டத்திற்கு புறம்பா இவங்க கடத்திட்டு போய் இந்த வேலையில ஈடுபடுத்துறதும் நடந்திருக்கு. நிறைய பெண் குழந்தைகளை 13-14 வயசு பெண் குழந்தைகளை மேனுப்புலேட் பண்ணி நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கலாம், இப்போவே ஒன்றும் இல்லை மசாஜ் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா இந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏஜென்ட்லாம் பெண்கள் கிட்ட பேசும்போதே மிகப்பெரிய பெண் ஆளுமை மேக்ஸ்வெல், அவருக்கு மேலே எப்ஸ்டீன், இவங்களெல்லாம் நாங்கள் உங்களை மீட் பண்ண வைக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடலாம், சீக்கிரமாக உங்ககிட்ட புகழ் வந்துடும், பணம் வந்துடும், நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் சாதிக்கலாம் இப்படின்னு சொல்லி தான் இந்த பெண்களை பிரெயின் வாஷ் பண்ணதா அந்த பெண்களே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெண்களை எப்ஸ்டீனுக்கு மசாஜ் பண்ண வச்சுருக்காங்க. அங்கேயே எப்ஸ்டீன் இந்த பெண் குழந்தைகளோட வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிச்சிடுறான். ஃபோட்டோ எடுத்து மிரட்டி அதுக்கப்புறமா இவங்களோட காட்டு பங்களா, அதான் அந்த தீவு, ஒரு மிகப்பெரிய ஐலாண்டுங்க, 75 ஏக்கருக்கு மேலே இருக்குமா. அந்த ஐலாண்டை வாங்கி அதில் சுற்றி மரங்களை நட்டு பல வருஷமாக ஒரு பெரிய நிறைய எக்கச்சக்கமான ரூம்ஸ், தனித்தனியாக பார்த்தா ஒரு 100-200 ரூம்ஸ் இருக்குமா. அங்கே மிகப்பெரிய பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டி பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பணக்காரங்க, புகழில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய ரூமில் போய் மசாஜ் பண்ணலான்னு ஒரு பெரிய ஒரு அரண்மனைக்கும் மேலே அந்த எப்ஸ்டீனோட அந்த ஐலாண்ட் பங்களா இருந்திருக்கு. அந்த பாம் ஐலாண்டில் வேலை செய்கிறதுக்கு மட்டும் 100 பேரை வேலைக்கு எடுக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டானாம். அதாவது உள்ளே நடக்கிறத அவங்க யாரும் பேசக்கூடாது, அவங்களுக்குள்ளேயும் பேசக்கூடாது, வெளியில் போயும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். ஆனால் நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்றது. அப்போவே அந்த தீவுக்குள்ளே போகிறவங்க வெளியில் வரணும்னா எப்ஸ்டீனுக்கு தெரியாமல் வரவும் முடியாது, போகவும் முடியாதுன்ற மாதிரி நிறைய டிஜிலாக்கர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். தனியாக அங்கே ஒரு ஹெலிபேடே இருந்திருக்கு. இதெல்லாம் எப்ஸ்டீன் எதுக்காக பண்ணா அப்படின்னா, அவன் நிறைய பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகார மட்டத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணி அதில் சைன் வாங்கிட்டு அந்த பிஸ்னஸை வளர்த்தெடுக்கிறதுக்காக அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவோட மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ல ஆரம்பித்து மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஹெட்டு எல்லாரோடையும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து நான் இவங்களோட இருக்கேன், எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், ஒருத்தர்கிட்ட எடுத்த ஃபோட்டோஸை காமிச்சு இன்னொருத்தர்கிட்ட அவங்களாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னால் காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியே அவனோட பிஸ்னஸை வளர்த்ததா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தனி மனுஷன் வெறும் ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு மட்டும் அவனோட பிஸ்னஸை, அதாவது $1,000,000 எல்லாம் ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து அதை டொனேட் பண்ணுற அளவுக்கோ இவ்வளோ பெரிய வேர்ல்டு லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதோ ரொம்ப சாதாரணமாக சாத்தியம் இல்லை. ஸோ பின்னாடி ஏதோ பெருசாக நடந்திருக்கு. ஆனாலும் 2005 எப்ஸ்டீன் மாட்றான். எப்படின்னா, ஒரு தம்பதி தங்களுடைய மகளை எப்ஸ்டீன் கூட்டிகிட்டு போயிட்டு 14 வயசு தான் ஆகுது, அவன் அந்த பொண்ணை சீரழிச்சிட்டான், ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு குற்ற வழக்கை பதிவு பண்ணுறாங்க. அப்போ காவல்துறை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கே ஷாக்கு. கிட்டத்தட்ட 50 குழந்தைகளை இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. 2008 நிறைய ஆதாரங்களை காமிச்சு இவன் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒர்க் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். ஸோ 2008 கைதாகி வெளியில் வந்த எப்ஸ்டீன் அவனுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அவன் குற்றவாளின்னு நிரூபணம் செய்யப்பட்டு 2019 ஜூலையில் கைது செய்யப்படுறான். ஆனால் அடுத்த மாதமே ஆகஸ்ட் 2019 அவன் சிறைக்குள்ளேயே தூக்கு போட்டு தன் உயிரை மாச்சுக்கிறான். அந்த சமயத்தில் எப்ஸ்டீனோட சகோதரர் அது சூசைட் இல்லை, எப்ஸ்டீன் அதெல்லாம் பண்ண மாட்டான், நிறைய உண்மைகள் வெளியே வரக்கூடாதுன்னு அவனை சிறையிலேயே கொன்னுட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, 2022 எப்ஸ்டீனோட நெருங்கிய நண்பன் ஸ்டீவன் ஹாஃபன்பெர்க், பில் கிளின்டனோட உதவியாளர்கள் 2 பேர்
எல்லாருமே சிறையில கைது செய்யப்பட்டு மர்மமான முறையில் இறந்து போறாங்க. இதுல 2019 தான் தன் உயிரை மாச்சுக்கிறான் எப்ஸ்டீன். அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது என்ன பண்ணுவானா, தனியா டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு தன்னை பத்தி யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்களே பைத்தியம், அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, மிரட்டுறது, அவங்களோட வழக்கை ஒண்ணுமில்லாம பண்றது, இந்த வேலைகளெல்லாம் எப்ஸ்டீன் பண்ணிட்டு இருந்திருக்கான். 2005 இருந்து 2025 வரை 20 வருஷமா இந்த வழக்கில் அமெரிக்க மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குற்ற வழக்கு ஆவணங்கள் வெளிப்படையாக பொது தளத்தில், அதாவது பப்ளிக் டொமைனில் எங்களுக்கு ஆதாரங்கள் வேணும் அப்படின்னு கேட்கறது தான். இந்த மக்கள் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல டெமோக்ராட்டிக் கட்சியிலேருந்து 2 பேர் நவம்பரில் ஒரு ஃபைல், ஒரு ப்ரப்போசலை எல்லாரும் கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கன் பார்லிமெண்ட்லேயும் நமக்கு இங்கே இருக்கிற மாதிரி லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி 2 சபைகள் இருக்குது. இந்த 2 சபையிலையும் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே இதில் கையெழுத்து போட வேண்டிய கட்டாயமும் வருது. அதில் பலர் விருப்பப்பட்டு இந்த உண்மை வெளிவரணும்னு சொல்லி கையெழுத்து போடுறாங்க. இந்த ப்ரப்போசல், அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவரங்கள் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பும் கையெழுத்து போடணும். அவர் போடாமலாம் இருக்க முடியாது, ஏன்னா அமெரிக்க நாட்டு சட்டம் அப்படி. ஸோ அவரும் கையெழுத்து போட்டு இறுதியாக அமெரிக்கன் நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிசம்பர் 19 ஆயிரக்கணக்கான இந்த ஆதாரங்களை வெளியிடுறாங்க. அதில் டொனால்ட் ட்ரம்போட ஃபோட்டோகிராஃப்ஸுமே நிறைய இருந்தது. ஏற்கனவே பல வருடங்கள் அப்பப்போ வைரலான இந்த நியூஸ் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த ஃபோட்டோகிராஃப்ஸோட உச்சக்கட்டமாக பெண்களுடைய முழு நிர்வாண, அரை நிர்வாண குழந்தைகளுடைய ஃபோட்டோஸு, அதில் பிளாக் இங்கால் அவங்க உடலில் எழுதப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸு, இந்த லோலிட்டா, அப்புறம் தொடர்ந்து பெண்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள், பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவனோட நட்பு வலயத்தில் இருக்காங்கன்னா அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற பல சர்ச்சையான விஷயங்கள் இன்னைக்கு மறுபடியும் இன்றளவில் மறுபடியும் அந்த அதிர்ச்சியை கூட்டியிருக்கு. அமெரிக்க மக்கள் கேட்டுக்கிட்டது எல்லாமே ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இந்த சட்ட விதிக்கு உட்பட்டு தான் எங்களுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட அனைத்து ஆதாரங்களும் பொதுவெளியில் வெளியிடப்படணும் அப்படிங்கிறது. நிறைய அமெரிக்கன் சேனல்ஸை பார்க்கும்போது பல பெண்களும் அதில் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, நான் டொனால்ட் ட்ரம்போட சவுத் ஆஃப்ரிக்கன் டூர் போகும்போது கூட பயணப்பட்டேன், அந்த ட்ரிப்பில் அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெண், நான் ஒரு கெஃபெட்டேரியாவில் பார்த்தேன், எனக்கு படிக்கிறதுக்கு பார்ட் டைமில் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போ மேன்ஹாட்டனில் இருக்கக்கூடிய எப்ஸ்டீனோட வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. 2nd ஃப்ளோரில் அவர் இருந்தார். அப்போ எனக்கு 14 வயசு தான். அங்கே உள்ளே போனவுடனே எப்ஸ்டீன் என் வாழ்க்கையவே சீரழிச்சிட்டான். நான் வீட்டுக்கு ஓடி வந்து என் அம்மா கிட்ட சொல்லி அழுது நான் ரொம்ப நடுங்கிட்டேன், பயந்துட்டேன். அதாவது அவங்க முதல் முறை எப்ஸ்டீனை பார்க்கும்போது அவங்க ஒரு விக்டிமாக என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒன்று ஃபைட் பண்ணணும், இல்லை ரன் பண்ணணும், இல்லை ஃப்ரீஸ் ஆகணும். பட் அந்த 14 வயசில் நான் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ எனக்கு அந்த கொடுமையை எப்ஸ்டீன் பண்ணான். அதுக்கப்புறமா நான் என் அம்மா கிட்ட போய் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு எனக்கு 36 வயசு ஆகுது, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்ராமாலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. இவ்வளோ கொடுமைகளையும் செஞ்ச அந்த எப்ஸ்டீன் செத்துட்டான். ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் என்ன அப்படிங்கிற விஷயம் இன்னும் முழுசாக வெளிவரல. பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வெறுமனே பார்ட்டி பண்ணாங்க, வெறுமனே ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாதுல்ல. இன்னைக்கு மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் பில் கேட்ஸும் ட்ரஸ்ட் வச்சு நிறைய உதவிகள் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ஸ்டீனும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கே $7 மில்லியன் டொனேஷன் கொடுத்துருக்கான். ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். அப்போ ட்ரஸ்ட் வச்சு ஹெல்ப் பண்ணால் அதுக்கு பின்னாடி நடக்கிற இவங்களோட செக்ஸ் மாஃபியா சரி கிடையாதுல்ல. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பெண் குழந்தைகளை வச்சுட்டு இருக்கவங்களுக்கே படிக்க வெளியில் அனுப்புறதுக்கு கூட பயமாக தான் இருக்குது. அவங்களுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை இங்கே இருக்கக்கூடிய நாடும் அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் அது இல்லை. எங்கேயோ யாருக்கோ ஒரு குழந்தைக்கு நடக்கிறத, படிக்கிற, பேசுகிற நம்ம வீட்டு குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ பயமான ஒரு சூழலில் இருக்க வேண்டி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இன்றைக்கி வரைக்கும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எப்ஸ்டீன் இதை வெறுமனே செக்ஸ் மாஃபியா அப்படிங்கிறத தாண்டி உலக அளவில் ஒரு நாடு இன்னொரு நாடை மிரட்டுறதுக்கு கூட, அதாவது பெரிய பவரில் இருக்கக்கூடியவங்களை இந்த மாதிரி பார்ட்டி கழிச்சு அவங்களுக்கு வேணுங்கிற உடல் தேவைகளை குழந்தைங்களை வச்சு ரொம்ப சில்லறத்தனமான செக்ஸ் மாஃபியாவை பண்ணி அதை ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து அதை வச்சு மிரட்டி பெரிய ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா? எப்ஸ்டீனை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி இன்றைக்கி எப்ஸ்டீன் தன் உயிரை மாற்றி செத்து போயிருக்கலாம். ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள்லாம் எப்போ வெளியே வரும்? அடுத்தடுத்து வரக்கூடிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆவணங்கள் வெளியிடும்போது இந்த உண்மைகள்லாம் இன்னும் பூதாகரமாக இருக்குமா, இல்லை அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுமா தெரியாது. இதில் எனக்கு வரக்கூடிய டவுட் என்னென்னா, இப்போ இங்கேயே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் இந்தியா வராங்க அப்படின்னு வைங்களேன்,
எவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. முன்னாடியே வந்து ஒரு பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இங்கே எங்கெங்கே போகணும், அவங்களோட ப்ரோட்டோக்கால் என்ன, எங்கே போகிறாங்க, அங்கே யாரெல்லாம் இருக்கணும், அவங்களோட சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் அவ்வளோ மெனக்கெட்டு பார்ப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு இவங்கெல்லாம் போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா அந்த தீவை ஓன் பண்ணுற அந்த நபர், அந்த தீவோட சொந்தக்காரன் ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவன் என்ன பண்ணுறான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன, அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், இதெல்லாம் தெரியாமல் சும்மா அவன் பார்ட்டிக்கு கூப்பிட்டான்னு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றவங்களாவா இருந்திருப்பாங்க. அவனோட பின்புலம் என்ன, அவன் யார், எப்படி காசை சம்பாதிக்கிறான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியாது அப்படின்னு இன்றைக்கி அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற அத்தனை பெரிய அதிகாரம் புகழில் இருக்கிறவங்களும் சொன்னால் அதெல்லாம் நம்ம நம்ப முடியுமா என்ன? கண்டிப்பாக இதில் சிலர் எந்த தவறும் பண்ணாமல் ஜென்ரலாக ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். ஆனால் சிலர் என்ன வேணால் நடந்திருக்கலாம். அப்போது எப்ஸ்டீன் பண்ண தப்புக்கு உடந்தையாக இருந்தது யாரெல்லாம், அதுக்கான ஆதாரங்கள் என்ன? ஃபைனலாக அமெரிக்க மக்கள் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சின்ன பெண் குழந்தைகளை வச்சா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அரசியல் பண்ணுவீங்க, இது ஒரு பொழப்பா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களும் வெளி வரணும் அப்படிங்கிறது தான். இதில் பெரிய தலைகள் யாராக இருந்தாலும் ஆதாரத்தோட நிரூபணம் செய்யப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தான். என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை நாம் தான் பாதுகாக்கணும். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.